பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 9, 10வது வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்பதாக. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அவர் நாலெட்ஜ் இஸ் பார்ஷியல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யாராவது ஒருவரிடம் போய் உனக்கு அறிவில்லை என்றோ, இல்லை என்றால் உனக்கு கொஞ்சம் அறிவுதான் இருக்கிறது என்றோ சொன்னாலோ கேட்கும் நபருக்கு இயல்பாகவே கோபம் வந்துவிடும். ஆகையால் தான் பவுல் சொல்லும்போது மற்றவர்களை புண்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய அறிவு என்று சொல்லாமல் நம்முடைய அறிவு என்று அவனையும் உள்ளடக்கி நமக்கு இருக்கும் அறிவு குறைவுள்ளது என்று சொல்லுகிறான். அநேக வேளைகளில் எனக்கு எல்லாம் தெரியும், நான் வேதத்தை 2-3 முறை படித்து விட்டேன், எனக்கு வேத அறிவு இருக்கிறது என்று நினைப்பதால் தான் கர்த்தரிடமிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் பிறந்த தலை சிறந்த அறிவியல் வல்லுநர்களில் ஒருவர்தான் ஐன்ஸ்டீன். அவர் கண்டுபிடித்த இயற்பியல் தான் தலை சிறந்தது. இன்றைக்கு அவர் கண்டுபிடித்த சூத்திரமாகிய E=mc² வைத்துதான் அநேக பாடங்கள் காணப்படுகிறது. அவ்வளவு பெரிய அறிவியல் வல்லுநரை குறித்து ஒரு சம்பவம் காணப்படுகிறது. ஐன்ஸ்டீன் அவர்கள் அவருடைய வீட்டில் 2 பூனையை வளர்த்து கொண்டிருந்தாராம். அவற்றில் ஒரு பூனை அளவில் பெரியது, மற்றொரு பூனை அளவில் சிறியது. அந்த 2 பூனைகளும் வெளியே சென்று வீட்டுக்குள் வருவதற்கு 2 துவாரங்களை வீட்டிலே போட்டிருந்தாராம். ஒரு துவாரம் சிறிய பூனை வெளியே போய் வருவதற்கு ஏற்றவாறு சிறிய துவாரமாகவும், மற்றொரு துவாரம் பெரிய பூனை வெளியே போய் வருவதற்கு ஏற்றவாறு பெரிய துவாரமாகவும் போட்டு வைத்திருந்தார். ஒரு நாள் ஐன்ஸ்டீன் அவர்களின் நண்பன் அவரை சந்திக்க வீட்டிற்கு வந்தபோது ஏன் 2 துவாரங்கள் வீட்டில் இருக்கிறது என்று கேட்டார். அதற்கான விளக்கத்தை ஐன்ஸ்டீன் அவர்கள் தன்னுடைய நண்பருக்கு சொன்னார். அதற்கு அவருடைய நண்பர், பெரிய துவாரம் மாத்திரம் போட்டிருந்தால் பெரிய பூனையும் அதற்குள்ளாக செல்லும், சிறிய பூனையும் அதற்குள்ளாக செல்லுமே என்று சொன்னாராம். உடனே ஐன்ஸ்டீன் அவர்கள், ஐயோ, இவ்வளவு நாள் இந்த அறிவு எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னாராம். இயற்பியல் வல்லுநராகிய பெரிய அறிவாளி ஐன்ஸ்டீன் கூட அறிவில் குறைவுள்ளவராகத்தான் காணப்பட்டார். அதுபோலத்தான் நாமும் அறிவில் குறைவுள்ளவர்கள். வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் திறந்த மனதோடு இன்னும் இயேசுவை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்றே வாசிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், மிருகங்களுக்கு 5 அறிவு காணப்படுகிறது, மனிதனுக்கு 6வது அறிவாகிய பகுத்தறிவு காணப்படுகிறது. அந்த பகுத்தறிவு என்பது இயேசுவை அறியும் அறிவுதான் என்று கூறினார். ஏன் ஆண்டவர் மனிதர்களுக்கு பகுத்தறிவை கொடுத்தார்? காரணம், அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் இயேசுவை குறித்து அறியும் அறிவில் வளர வேண்டும் என்பதற்காகவே. இதைத்தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பதாக. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று பிலிப்பியர் 3:8 கூறுகிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நமக்கு அறிவிருக்கிறது என்று எண்ணி நின்று விடாமல் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில் வளருவோம். நிறைவான இயேசுவை நாம் அறியும் போது குறைவான அரைகுறை அறிவு ஒளிந்து போம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் அறிவில் குறைவுள்ளவர்கள். ஆகையால் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் நிரப்புவீராக. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற உம்மிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னீரே. உம்மை அறிகிற அறிவில் இன்னும் வளருவதற்கேற்ற ஞானத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். மாட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.